தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதிபதையே ஹர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி உள்ளியர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்கார். சந்திரசேகர 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 பகிமாம் சந்திரசேகர 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 ரக்ஷமாம். என்ன அப்படின்னா, சந்திரனை பிறை சூடிய எம்பெருமான் சந்திரசேகரன். இந்த சந்திரனுடைய மகத்துவத்தை சிவபெருமான் சொல்ற. இந்த பூலோகத்திலேயே இந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் மிக அழகானவன் சந்திர பகவான். இந்த சந்திரனுடைய மூன்றாம் பிறையை பத்தி சிவபெருமான் சொல்ற. புராணங்கள் அப்படியே கொற்ற. இந்த தரிசனம் நம்ம பண்ணணும். அதுல என்னென்ன பலன்கள் சொல்ல போறோம் பார்த்தீங்கன்னா, வைகை ஆத்துல வெள்ளம் அப்படியே பிறண்டு ஓடுது. ராஜா சொன்ன எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லாரும் போய் மணலா கொண்டு கொற்றா அந்த அணைய அடைக்க. ஒவ்வொரு வீட்டுல இருந்தையும் வந்தாங்க. இந்த வந்திக கிழவி என்று பெயர், மதுரையில இருந்தா பாட்டி. அவள் குழந்தைகள்லாம் கிடையாது. பாட்டி வீட்டுல இருந்து யாரும் போகல. சிவபெருமானே வந்தார். அந்த பாட்டி சிவபக்தியில ரொம்ப ரொம்ப பக்தி. யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க சார். சிவபெருமான நினைச்சேன்னா நீங்க என்ன சம்பாதிச்சதோட உங்க கண்ணை மறைச்சிடும். நீங்க ஒண்ணுமே இல்லாட்டாவோட நீங்க இருக்கிற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு சிவபெருமான் கொடுப்பார். அந்த பாட்டிக்காக சிவபெருமான் அந்த ராஜசபையில அங்க எடுக்கும் பொழுதோ அந்த சேவர்கிட்ட சொல்றார், நான் அந்த பாட்டி வீட்டுல இருந்து வந்திருக்கேன் பேரன்னு சொல்லி மண்ணு கொண்டு கொட்டுறார். அப்ப சிவபெருமான் அங்க கொட்டுறார். பிட்டுக்கு மண் சுமந்த நேசனே படும் பிரம்பால் அடிப்பட்ட நேசனே. சுவாமி அந்த மண்ணு கொட்டும் போது அந்த சேவகன் அடிச்சுட்டான் இவனை, சிவபெருமான அடிச்சோன்னு எல்லார் உடம்புலையும் ஒரே ஷாட் அடி. சிவபெருமான் அடிச்சா அப்படி அந்த அணையெல்லாம் எல்லாம் அடைச்சிட்டு சிவபெருமான் இந்த மூதாட்டிக்காக திவ்ய தரிசனம் கொடுத்தார். திங்கள் 1000 தொழுவார். பரஞ்சோதி முனிவர் சொல்றார், 1000 பிறை தரிசனம் கண்ணும். 1000 பிறை. அந்த 1000 பிறையில இந்த பாட்டி அந்த 3ஆம் பிறையை பார்க்காமல், பிறை காணாமல் அன்னம் உண்ண மாட்டாள் இந்த கிழவி. அந்த பிறை பார்த்தீங்களா? பிறை பார்த்ததுனால பாட்டிக்கே சிவபெருமான் பேரனாக வந்து வேலை செஞ்சு கொடுத்தார். இதான் இந்த பிறையோடைய மகா அனுகிரகம். அடுத்ததாக இந்த பிறைய பார்த்தா என்ன புண்ணியம் சார், என்னென்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிறது 3ஆம் பிறை பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அது கொஞ்சம் லேட்டா தான் வரும். 3ஆம் பிறை தரிசனம் பண்ணணும். எவ்வளவு தரிசனம் பண்ணா என்ன புண்ணியம்? முதல்ல கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இதெல்லாம் ஈஸியா வழியா சொல்லி தரும். இதெல்லாம் பண்ணுங்கோ. மேல அப்படி ஆகாசத்தை பார்க்க முடியாதா ராத்திரி? அப்பயும் கம்ப்யூட்டர் கிடையாது, வேலை கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு செகண்டு அங்க மேல பார்த்தேன்னா 3ஆம் பிறை எங்க தெரியும். அமாவாசை கழித்து 3ஆம் நாள் பிறை தரிசனம். ஏன் அந்த 3ஆம் பிறையை பார்க்கணும் அப்படின்னா, அந்த 3ஆம் பிறையை தான் சுவாமி மேல வச்சுட்டு இருக்க சிவபெருமான். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வாழ்நாள் ஃபுல்லா பார்த்தாதான் நீங்க 60ஆம் கல்யாணம். 60 முடிச்சோட பிறை பார்த்தேன்னா 70ஆம் கல்யாணம். திருப்பி பிறை பார்த்துட்டே வந்தேன்னா 80ஆம் கல்யாணம். தம்பதிகளா இருப்பா. திருப்பி பிறை பார்த்துட்டே வந்தேன்னா 90 வயசு. திருப்பி பிறை பார்த்துட்டு வந்தேன்னா 95. சதாபிஷேகம் முடிஞ்சு கனகாபிஷேகம் வந்துடும். பிறைக்கு ஆயுள் அபிவிருத்தி பண்ணுவார். இன்னிலேருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். பௌர்ணமி கழிச்ச 3ஆம் நாள் பிறை தரிசனம் பாருங்கள். தம்பதிகளா எல்லாரும் போய் பாருங்க.
நிறைய குழந்தைகள்லாம் காமிங்க, குழந்தைகளுக்கெல்லாம் சந்திரனுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும். சிவபெருமானை குளிர வைக்கிறார் சந்திரன். சிவபெருமானும் ஆனந்தமா இருக்கார். அதனால்தான் இந்த சந்திர தரிசனத்தை பார்க்கணும். 3ஆம் பிறை தரிசனம் பண்ணால் மகா புண்ணியம், பாவங்கள் போகும், சிவனுடைய நேர அனுகிரகம் கிடைக்கும் சார். எப்படி அந்த பாட்டிக்கு பிட்டுக்கு மண் சுமந்தாரோ அதே போல இந்த பிறையுடைய தரிசனம், அந்த பாட்டி பிறை தரிசனம் பண்ணத்தினாலதான் சிவபெருமான் அவதாரம் பண்ணார். எத்தனை பிறைகள் பார்க்கணும், என்னென்ன கிடைக்கும்? 3 பிறைகள், 3 மாசம் பௌர்ணமி கழிச்ச 3ஆம் பிறையை பார்த்தால் அறிவு கூர்மை அதிகமாகும். நீங்க உடனே 3 வாட்டி பார்த்துட்டு மாமா எனக்கு இன்னும் புத்தியே வரலன்னு சொல்லக்கூடாது. பக்தியோட பார்க்கணும். பரஞ்சோதி முனிவர் அதான் சொன்னார். அடுத்ததாக 4 மாதம் பிறை தரிசனம் பண்ணால் வினைகள் நாசமாகும். சார் சந்திரனை இத்தனை நாளா நான் பார்க்காம விட்டுட்டேன் சார்ங்கிற இப்ப எல்லாரும் சும்மா தானே இருக்கும். மேல ஆகாசத்தை பார்க்க முடியாதா? பௌர்ணமி கழிச்ச 3ஆம் நாள் பிறை காணுதல் பலன்கள். அடுத்ததாக 5 மாசம் பிற பார்க்கிற, நல்லா பார்த்துக்குங்க. 5 மாசமா பிற பார்க்கிறவனுக்கு பரமேஸ்வரன் என்ன கொடுக்கிறார்? ஆண்டியும் அரசனாவான், ஆண்டியும் அரசனாவான். அடுத்ததாக 6 மாதம் தொடர்ந்து பார்க்கிற திருமண தடைகள் அகலும். இதான் உண்மை. பரஞ்சோதி முனிவர் சிவபெருமானை ரொம்ப பூஜித்தவர், 1000 பிறை கண்டவர். அடுத்ததாக 7 பிறை, 7 மாசம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன், கடன் தொல்லை தீரும். 7ஆம் மாசம் 10வது பிறை தரிசனம் பண்றேன் சார். 10 மாசமா தரிசனம் பண்றேன். மண்ணில் நல்ல வல்லம் வாழலாம், யாவிற்கும் போர் குறையுமில்லை. 10வது மாசம் எவன் ஒருவன் சந்திர தரிசனம் பிறை பார்க்கிறானோ அவன் பாரிலே புகழ்பெற்று வளருவான். அடுத்ததாக வருடம் ஃபுல்லா பார்த்திருக்கேன் சார். அப்படின்னா அவன் பிறை தரிசனம் பார்த்ததுக்கு அவனுக்கு 14 வம்சங்கள் விருத்தியாகும். 14 வம்சம். அவனுக்கு அப்புறம் சந்ததிகள் நிறைய வந்துட்டே இருப்பான். அவன் வம்சமே அழியாது. அடுத்ததாக நான் எப்போதுமே பார்த்துட்டு இருக்கேன் சார். அப்படின்னா பூலோகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில சிவபெருமானிடம் கைலாயத்தில் முக்தி பெறுவார்கள். சார் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன விஷயத்தை பரஞ்சோதி முனிவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? ஆனா இதுல பெரிய மகா புண்ணியம். முக்திக்கே வழிகாட்டுகிறது சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தரிசனம். நீங்க முஸ்லீம்லாம் பார்த்தெல்லாம் ஒரு பண்டிகையில அந்த 3ஆம் பிறை பார்த்து சாப்பிடுவார். அந்த 3ஆம் பிறைக்கு மகத்துவம் அதிகம். அதான் சொன்னார், மண்ணில் நல்ல வல்லம் வாழலாம், யாவிற்கும் போர் குறையுமில்லை. இந்த பூலோகத்துல என்னடான்னா சுவாமி நிறைய கொடுத்திருக்கார், நம்மளால தேடி கண்டுபிடிச்சிக்க முடியல. அப்படிப்பட்ட இந்த சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தரிசனம் இத்தனை வருஷமா நம்ம விட்டுட்டோம். இனிமே விடாதீங்க. பௌர்ணமி கழிச்ச 3ஆம் நாள், அமாவாசை கழிச்ச 3ஆம் நாள் வளர்பிறை தரிசனம். அமாவாசை கழிச்சோன்னு 3ஆம் நாள் வளர்பிறை தரிசனம் பாருங்கள். தேய்பிறை தரிசனம் பார்க்க கூடாது, வளர்பிறை தரிசனம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வளர்பிறை கொஞ்சம் லேட்டா தான் வருவார் சுவாமி. சூரிய அஸ்தமனாய் தான் அவர் மேலே வருவார், சின்னதா தான் தெரியும். அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, சந்திரவனோட அப்படியே அழக பார்க்கணும். நிஷாகராய வித்மமே கலாநாதாய தீமகே தன்ன சந்திர பிரஜோதயாதே. இந்த காயத்ரி தெரிஞ்சவங்க சந்திரனை பார்த்து அந்த காயத்ரி சொல்லணும். சார் முதல்ல வியாதி வராது சார்,
எந்த வியாதி வராது, ஹார்ட் அட்டாக் கூட வராது சார். சந்திர தரிசனம் பண்ணுங்க, நல்லா இருப்பேன். சந்திர தரிசனம் பார்க்கணும்னா சாயங்காலம் சிவபெருமானை பார்த்துட்டு வந்து சந்திர தரிசனம் பார்க்கணும். சிவபெருமான் என்ன பண்ணணும்னா 11 முறை வலம் வரணும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம், ஓம் நம சிவாய ஓம். இப்படி சொல்லி 11 வாட்டி சிவபெருமானை சாயங்காலம் கோவில்ல போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துருங்க. அது நீங்க வந்தேன்னா ஒரு 9-9:30 மணிக்கு மேலதான் சந்திர பகவான் பிறை வரும், 3ஆம் பிறை வரும். அந்த 3ஆம் பிறையில அது திங்கக்கிழமையா வந்து நினைச்சுங்களேன், சிவனுடைய அனுகிரகம் அருமையா இருக்கும். இந்த பிறை காணுங்கள். அதுக்கு விருதம்லாம் வேணாம் சார். கோயில போய் சிவபெருமான்கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. சந்திரனை பாருங்க, சிவ தரிசனத்தோட சந்திரன் அழகா இருப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம், அவரே கொடுப்பார். மதுரையில அந்த பாட்டி இத்தனை பிறை கண்டவருக்குத்தான் சிவபெருமான் வந்தார். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் பிறைக்கு ஒரு பலனை சொன்னேன். நம்ம மாசம் பிரிச்சுக்க கூடாது, நமக்கு எல்லா கஷ்டமும் இருக்கு. அதனால லைஃப் லாங் இந்த மனித பிரிவில் தான் அந்த சந்திர தரிசனம் பண்ண முடியும். வளர்பிறை அமாவாசை கீழ்த்த 3ஆம் நாள் சந்திரனை காணுங்கள். என்ன வேணுமோ அந்த சந்திர பகவான் அப்படியே ஒரு 10 நிமிஷம் பாருங்க, அழகுனா அழகு ஜொலிக்கும். சுவாமி 3ஆம் பிறையை தான் தலையில் சூடிக்கொண்டார், சிவபெருமானுடைய தரிசனம். அதனால சந்திரனும் சந்தோஷமா இருப்பாராம். அதனால ஆன்மீக அன்பர்களே, 3ஆம் பிறை வளர்பிறை 3ஆம் பிறையை தம்பதிகளோட கண்டேன்னா 60ஆம் கல்யாணம் பார்க்கலாம், 70 பார்க்கலாம், 80 பார்க்கலாம், 90 பார்க்கலாம். கனகாபிஷேகம் பேர வந்து தங்கத்தினால் அபிஷேகம் பண்ணுவான் 3வது கொள்ளுப்பேரன். அடுத்ததாக ஆத்துல சந்தோஷம் பெருகின்றே இருக்கும். அப்படி ஒரு சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் 3ஆம் பிறை வளர்பிறை 3ஆம் பிறை தரிசனம் செய்து எம்பெருமான் சிவனுடைய அருளுக்கு பாத்திரமா இருக்கணும். நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.